நண்பர்களே வணக்கம். நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, வெள்ளை அறிக்கை சரிங்களா? அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து ஆட்சி மாற்றம். அதாவது டிஎம்கே ஆட்சியிலிருந்து இப்போ அ டிவிகே ஆட்சி வந்திருக்கு. ஆட்சி வந்த பிறகு அவங்க வந்து முதல்வர் விஜய் அவங்க சார்புல ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கை பத்தி தகவல் பார்ப்போம். சரிங்களா? தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை. அது இன்னைக்கு ஈவினிங் தான் விட்டுருக்காங்க. பாருங்க. 2021லேருந்து 2025 வரைக்கும் தமிழக அரசின் மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து இந்த வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த வெள்ளை அறிக்கையோட நோக்கம் என்ன கேட்டா, தமிழ்நாடு நிதிநிலை குறித்து மக்கள் வெளிப்படையாக மற்றும் ஆதாரபூர்வமான அறிக்கை தான். சரிங்களா? பாருங்க. கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்பு 5 ஆண்டு காலத்திட்டத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கு இதெல்லாம் பாருங்க. அப்படின்னு மெல்ல நவுட்டிட்டே போறேன், நீங்களே பாருங்க. தொடக்க ஆண்டு 2000 இங்க வருவாய் பற்றாக்குறை பாருங்க. ரெவன்யூ இதில் 2021 46,538. இங்கே பாருங்க, இறுதி பார்த்தீங்கன்னா 78,324. அதோட போக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்காங்க. இந்த 5 வருஷத்தில் வந்து இவங்க ஆட்சி காலத்தில் ரொம்ப மோசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. முன் எப்போதும் இல்லாத உச்சம், ரொம்ப அதிகம். அதாவது வருவாய் பற்றாக்குறையில் இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எப்படிலாம் மோசமாக இருக்குங்காங்க. அது மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொத்து வரி வருவாயில் சரிஞ்சிருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த நிலுவை கடன் அதுவும் வலுப்படுத்தலைங்காங்க. எல்லாமே இங்கே வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் கொஞ்சம் இந்த வெள்ளரிக்கையில் வந்து 5 ஆண்டு காலத்தில் வந்து மோசம் அடைஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, முக்கியம் ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த 5 வருஷம் இந்த தமிழ்நாடோட கடன் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு மேலே எவ்வளோ ரூபா அமௌண்ட்டுன்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? 78,321 கோடி வருவாய் பற்றாக்குறை வரலாற்று இதுவரை இல்லாத உச்சம். மற்ற மாநிலங்கள் காட்டிலும் தமிழ்நாடு மிக அதிக அளவு கடன் வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? 28.3% மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பின் கடனோட வீதம் கேட்டால் 28 தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 28.3 மிக அதிக அளவு. குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகத்தை விட இந்த அதிகமான கடன். அதே மாதிரி தனிநபர் மீதான கடன். சரிங்களா? இங்கே பாருங்க, தனிநபர் மீதான கடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மேலே 1,28,934 ரூபா இந்த 5 வருஷத்துல நடந்திருக்கு. இந்த 5 வருஷத்துல பாருங்க, ஆவரேஜ் எப்படி காட்டியிருக்காங்க பாருங்க. 2021லேருந்து 2025 வரைக்கும் இவ்வளோக்குள்ள எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்காங்க. அதுமாரி மொத்த வருவாய் வரவுகள் வட்டி வீதம் இணை மாநிலங்கள் ஒப்பட சொல்ல எவ்வளோக்குள்ள வட்டி நம்ம கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க. 22.8. அப்படியே மெல்ல நவுட்டுனா நீங்களே பார்த்துக்கங்களேன். அதாவது அங்கே பாருங்க, ஆய்வு முடியும் நாளில் சரிவு பாதையில் மாநில சொத்து வரி வருவாய் ஒரு கொள்கையோட தோல்வி. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி எப்படி இருக்கு, முத்திரைத்தாள் கட்டணம், எல்லாமே எல்லா இதுவுமே இந்த 5 ஆண்டுகளை கொஞ்சம் மோசம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க வெள்ளை அறிக்கையில விட்டதில் மோசம் சொல்லியிருக்காங்க. இது நம்ம எதுவும் எடுக்கல, அவங்க வெள்ளை அறிக்கை விட்டதை நான் அப்படியே போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மற்ற மாநிலம் கூட தமிழ்நாடு எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நிறைய இருக்கு தகவல். இங்க பாருங்க, வரம்பு மீறப்பட்டதான் நிதி பற்றாக்குறை இலக்கு வந்து. மறைமுக கடன் எவ்வளவு இது பாருங்க. தமிழ்நாடு மின்சார வாரிய குழுமம் எவ்வளவு, 2,47,130 கோடி ரூபாய் கடன் பிளஸ் வந்து 1,82,361 கோடி வந்து கோடி வந்து ரூபாய் திரண்ட இழப்புகள். போக்குவரத்து கழகம் வந்து 8,
அதுல மொத்த இழப்பு 72,667 கோடி ரூபாய். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஒத்திவைக்கப்பட்ட மாநில பொறுப்பு. உண்மையான கடன் பாருங்க. இந்த குடிநீர் வழங்கல் வாரியம் வந்து திரள் இழப்பு வந்து 7,776 கோடி ரூபாய். பொதுத்துறை நிறுவன கடன் கேட்டீங்களா 31/3/2026 படி எவ்வளவு ரூபா இருக்குன்னு பாத்துக்கோங்க. முதன்மை கட்டணம் உண்மையான கட்டணம். முதியோர் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 2018 அதிவேகமாக வளர்ச்சி வீதம். இதெல்லாம் வெள்ளை அறிக்கை தான், சரிங்களா? வெள்ளை அறிக்கையில என்னென்ன இருக்கு, என்னென்ன தமிழ்நாட்டோட கடன் எப்படி இருக்கு, உள்நாட்டு உற்பத்தி எப்படி, இந்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எப்படி, நிதி பற்றாக்குறை, ஒவ்வொரு போக்குவரத்தோட கடன் எவ்வளவு, மின்சாரத்துறை கடன் எவ்வளவு, எல்லாம் கடந்த இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக வெளியிட்டு இருக்காங்க. இது மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சொல்லி நம்ம என்ன நிலவரம், என்ன போயிட்டு இருக்கு தமிழ்நாடு, இதை பற்றியெல்லாம் தகவல் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்படியே வெளில நவுட்டுற நீங்களே பார்த்துக்கோங்க, சரிங்களா? நிறைய இருக்கு தகவல், நம்ம ஒன்னொன்னா வாசிக்க முடியாது. இங்க பாருங்க, 10 லட்சம் கோடி ரூபாய் நேரடி கடன், 78,327 கோடி வந்து வருவாய் பற்றாக்குறையா. ஒரு தனிநபர் கடன் பார்த்தீங்கன்னா 1,28,934 ரூபா ஒரு தனிநபர் கடன். நிதி சுமை 13,18,000 நிதி சுமை. ஒரு குரலோட முடிக்காங்க. எப்படிதான் வெள்ளந்தனைய மழை நீட்டம் மாந்தர்தான் உள்ளந்தனை உயர்வு. நீர் பூக்களின் தாளி நிலம் அளவை நின்ற நீரின் அளவானதாகவும் மக்கள் ஊக்கத்துக்கு அளவுக்கேற்ப வாழ்க்கை உயரும். ஒரு திருக்குறளோட முடிக்காங்க. வெள்ளை அறிக்கையோட நோக்கம் கேட்டா, தமிழ்நாடு அரசு நிதி நிலைமை குறித்த துல்லியமான ஆதார அடிப்படையான அறிக்கையை முழு நேர்மையை சமர்ப்பது மூலம் அரசு சட்டமன்றம் மற்றும் மக்கள் நிதி நிலைமை குறித்த முழுமையாக தெரிந்து நிதி தொடர்பான கருத்திலை பரிமாற்றங்களை வழிவகை செய்தல். பொறுப்புடைமை கேட்டீங்கன்னா, அது காணப்படும் சரிவு, அரசு அதிகார வரம்புக்குள் எடுக்கப்படும் கொள்கை முடிவுகளை ஏற்பட்ட கட்டமைப்பு சார்ந்த ஒன்றாகும். இதற்கான நன்கு காரணங்களை அடையாளம் காணப்பட்டுள்ளன. வருவாய் ஈடு செய்யப்படாமல் ஏற்பட்ட பொறுப்புகள், ஒத்திவைக்கப்பட்ட வரி விதிப்பு நடவடிக்கைகள், விடப்பட்ட மூலதன செலவுகள் மற்றும் சீர்திருத்தப்படாத பொதுத்துறை நிறுவனங்கள், வருவாய் இழப்புகளை தடுப்பதன் மூலம் வருவாய் திரட்டல், செலவினங்கள் தரம், பொதுத்துறை நிறுவனங்கள் சீர்திருத்தம், கடன் மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற ஆளுமை, இந்த நிலைமையை வெகு விரைவில் சீர் செய்ய முடியும். இந்த வெள்ளை அறிக்கையோட எதுக்காண்டி காரணம் எல்லாம் இங்க பாருங்க. இனி வருங்காலங்கள் சவாலானது, இருப்பினும் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. வருவாய் திரட்ட நிலையான முயற்சி, செலவினம் மேற்கொள்ள பொதுத்துறையினர் தூய்மையான ஊழலற்ற ஆட்சி. விஜய் சார் வந்து அவங்க எப்படி அனுப்புனது, விஜய் சார் அவங்க ஆட்சி காலத்துல எப்படி வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க, சரிங்களா? இல்லை, நீங்க நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் பிறந்த மக்கள் வந்து என்ன இது நம்ம நிலைமை, நம்ம தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருக்கு, எவ்வளவு கோடி கடன் இருக்கு, ஒவ்வொரு இதுல என்ன துறையில என்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு இழப்பு, இதெல்லாம் கடந்த 5 ஆட்சிகள்ல இது என்னென்ன இழந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னு எல்லாம் நவுட்டுற நீங்களே பார்த்துக்க. மற்ற மாநிலங்களை ஒப்படைச்ச கம்பேர் பண்ண சொல்ல நம்ம மாநிலம் வந்து ரொம்ப அதிகமான இது கடன் வாங்கியிருக்குன்னு எனக்கு தெரியுது. நான் எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது, நான் ஒரு பொதுவான ஆள் தான். இங்க பாருங்க, மறுபடி நம்ம விஜய் கட்சிக்கு சப்போர்ட் அப்படின்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். நான் ஒரு பொதுவான சராசரி தான் போடுறேன், சரிங்களா? மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இதுக்காண்டி நம்ம எக்ஸாம் படிக்கிற மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் இந்த வெள்ளை அறிக்கை நான் இதில் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். பார்த்துங்க நண்பர்களே. பாருங்க, தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி. ஒரு நபரோட கடன் வந்து வருவாய் பற்ற வரலாற்றிலே இதுவரை இல்லாத உச்சம். மாநில உள்நாட்டு உற்பத்தியில் மதிப்பில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய்க்கு சதவீதம் மிக குறைந்த அளவு, அது 5.45. உண்மையான கடன்ல வந்து எத்தனை அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் கடன் பொறுப்புகளை உள்ளடக்கியங்கிட்ட 13.18 லட்சம் உண்மையான கடன்.
எல்லா டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இது எல்லாம் எப்படியும் வெள்ளை அறிக்கை போட்டிருக்கு. பார்த்துக்கங்க. சரி, நன்றி.